வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டெரஸ் அவுட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, காட்லினில் கன்ஸ்ட்ரக்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். கன்ஸ்ட்ரக்டர்னால் என்ன அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அது வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் அது ஒன்று. கன்ஸ்ட்ரக்டர்னால் என்னென்னா, அதாவது நீங்கள் எழுதுகிற கிளாஸ் நேமும் ஃபங்க்ஷன் நேமும் சேமாக இருக்கும், அதுதான் கன்ஸ்ட்ரக்டர் சொல்லுவாங்க. இந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து ஆப்ஜெக்ட் நீங்கள் அந்த கிளாஸுக்கு க்ரியேட் பண்ணும் போதே கால் ஆகிரும். அதுதான் நம்ம இப்போ காட்லினில் எப்படிட்டு பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஒரு மெயின் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே அதுக்கு ஃபங்க்ஷன் கீழே ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கோங்க, கிளாஸ் ஏக்கு நம்ம இப்போது கன்ஸ்ட்ரக்டர் எழுதுகிறோன்னா அது எப்படி எழுதுகிறோன்னா, கன்ஸ்ட்ரக்டர் அந்த கீவேர்டு யூஸ் பண்ணலாம். கன்ஸ்ட்ரக்டர் அந்த ப்ராக்கெட்டில் நம்ம ஒரு பேராமீட்டரை பாஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போது வந்து ஒரு வேரியபிள் நான் ஒரு க்ரியேட் பண்ணுறேன், டபிள்யூ வந்து ஒரு இன்ட் டைப்பில் க்ரியேட் பண்ணுறேன், ஈக்குவல் டு அந்த கன்ஸ்ட்ரக்டர் அந்த பேராமீட்டரை வேல்யூவாக கொடுக்குறேன் இன்புட்டாக டபிள்யூக்கு. இப்போ வந்து நான் ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன், கால்ட்டு. இப்போ வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் டபிள்யூவை நான் பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ வந்து எப்படி கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணுறேன் பாருங்கள், வேர் ஆப்ஜெக்ட் நேம் ஈக்குவல் டு ஏ ஆஃப். அந்த ஆஃபில் ஒரு கன்ஸ்ட்ரக்டருக்கு ஒரு பேராமீட்டர் கொடுத்துருங்களா, நான் 2 பேராமீட்டர் கொடுக்குறேன். இப்போ வந்து அது பிரிண்ட் ஆகணுனால ஆப்ஜெக்ட் ஏபி டாட் கால் ஆஃப் அந்த ஏ கிளாஸில் இருக்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ஃபங்க்ஷன் நேம் கால் ஆஃப்னா இப்போ ரன் பண்ணுறேன்னா உங்களுக்கு வந்து அவுட்புட் கரெக்டாக வரும். 2 பிரிண்ட் ஆயிடுச்சு. நீங்கள் பார்க்கலாம், இப்போ வந்து ரன் பண்ண இப்போ 2 பிரிண்ட் ஆகிருக்கு அவுட்புட்டில். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, கன்ஸ்ட்ரக்டர்ட்டு கீவேர்டு இல்லாமல் கூட நம்ம கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணலாம். அந்த கிளாஸே நம்ம கன்ஸ்ட்ரக்டர் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. அந்த ப்ராக்கெட்டில் நம்ம இப்போ ஒரு பேராமீட்டரை பண்ணோன்னா உங்களுக்கு வரும். இப்போ நான் ரன் பண்ண பாருங்கள், இப்போ உங்களுக்கு 2 திருப்பி அவுட்புட் அதே தான் வருது. அதாவது நீங்கள் கன்ஸ்ட்ரக்டர் வேர்டு கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. வேர்டு நீங்கள் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணாமல் வெறும் அந்த பேரந்தசிஸ்க்குள்ளே நீங்கள் வந்து அந்த பேரந்தசிஸ்னால் என்னென்னா அந்த ஓப்பன் ப்ராக்கெட் இந்த சொல்கிறேன், அந்த க்ளோஸ் ப்ராக்கெட்டு தான். அதுக்குள்ளே நீங்கள் வெறும் பேராமீட்டர்ஸ் மட்டும் கொடுத்துக்கலாம். பேராமீட்டர்ஸ்னால் ஏ கோலன் இன்ட்ரு கொடுத்துக்கலாம், அதான் கிளாஸ் ஏ பக்கத்தில். இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுறேன்னா, திருப்பியும் அடுத்து ஒரு கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணுறேன். அதாவது 2 பேராமீட்டர் வச்சு ஏஜ் இன்ட்டு டைப்பில் டேட்டா டைப்பு இன்ட்டு டைப்பு, அப்புறம் ஏ வந்து இன்ட் டைப்பு. திருப்பி இந்த 2 பேராமீட்டரை பாஸ் பண்ணுறேன். கோலனில் என்ன கொடுக்குறேன்னா திஸ் ஆஃப் ஏ அப்படின்ட்டு கொடுக்குறேன். அதாவது கிளாஸ் ஏலேருந்து இந்த கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது, இல்லாட்டி உங்களுக்கு எரர் காமிக்கும் இன்னொரு கன்ஸ்ட்ரக்டர் இருக்கும்போது. அதனால் அது அந்த பிளாக்குள்ளே என்ன எழுதுறேன்னா திஸ் டாட் ஏஜ் ஈக்குவல் டு, அதாவது நம்ம பாஸ் அந்த பேராமீட்டரில் இருக்கிற ஏஜ் வந்து ஈக்குவல் டு நம்ம பாஸ் பண்ணுற ஏஜ், அந்த வேல்யூ அதில் அசைன் ஆகும். இப்போ இந்த ஏஜுக்கிட்ட என்ன எரர் காமிக்குது பாருங்கள், அதாவது நம்ம ஏஜ் டிக்ளேர் பண்ணல, அதனால் வேர் ஏஜ் வந்து ஒரு இன்ட் டைப்பு அப்படின்ட்டு ஒரு டிக்ளேர் பண்ணுறோம், ஈக்குவல் டு 0, டிஃபால்ட் வேல்யூ 0 கொடுத்துட்றோம். இப்போ வந்து நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நம்மளுக்கு ஏஜ் பிரிண்ட் ஆகணும்ல, அதனால் நம்ம வந்து அந்த கால் ஃபங்க்ஷனுக்குள்ளே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதுனால நம்ம வந்து டபிள்யூ அதுக்கப்புறம் ஏஜையும் பிரிண்ட் பண்ணுறதுக்கு 2 டபுள் கொட்டேஷன் போடுறேன். அது நம்ம டபுள் கொட்டேஷன் இப்போ இங்கே ப்ளஸ் வேறு காமிக்குது, டாலர். சரி, நம்மளுக்கு இந்த மாதிரி வேண்டாம், நம்ம வந்து ப்ளஸ் எரர் காமிக்குது. நம்ம வந்து என்ன பண்ணலாம், நம்ம நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு, அந்த டாலர் போட்டு அந்த வேரியபிளை நம்ம பிரிண்ட் பண்ணுறது, டாலர் மெத்தடு ஸ்ட்ரிங்கை டாலர் மெத்தடில் பிரிண்ட் பண்ணி காமிச்சிருப்பேன், அந்தமாதிரி பண்ணிடலாம். டபுள் கோட்ஸில் $w கோலன் எதுக்குன்னா 2 இதுக்கும் டிஃப்ரெண்ட் பண்ண தெரியுதுருக்கு. கோலன் டாலர் ஏஜ்னு அது கொஞ்சம் ஏஜும் டபிள்யூவும் கலர் டிஃப்ரெண்ட் ஆகி பாருங்கள். அது வந்து நம்ம பேராமீட்டர்ஸை கால் பண்ணி வரும். இப்போ ரன் பண்ண பாருங்கள்,
ரன் பண்ணால் உங்களுக்கு 2,2:0 ஏஜ் டிஃபால்ட்டாக கொடுத்ததுனால 0. ஏன்னா இங்கே பேராமீட்டர் நம்ம பாஸ் பண்ணல. இப்போ பேராமீட்டர் 22 பாஸ் பண்ணுறேன். உங்களுக்கு அந்த 22:8 இருக்குது. ஏன்னா இப்போ பாஸ் பண்ணி உங்களுக்கு ரன் ஆன்சர் இருந்துச்சு. இப்போ 20 பதில் :8 இருக்குது. அது ஏன்னா டிஃபால்ட்டாக அந்த இன்டெலிஜேவே அசைன் ஆகுது. இதுதான் கன்ஸ்ட்ரக்டர் காட்லினை பொறுத்த வரைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடுறாங்க. அது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.